ஹாய் உஷா, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரேமா, ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். என்ன ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற? ஒர்க் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. உங்க வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? கிரி சார் பாக்குறாரு. நான் அப்புறமா போன்ல பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். எஸ் கிரி. உஷா வந்துகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல வந்து ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர் யூ ஃப்ரீ பாஸ்? சரி, நீ போ. ஓகே. கிரி, ஆதி இருக்காரா? ஏன் பாஸ் உள்ள பிஸியாக இருக்காரு. இம்பார்ட்டண்ட்டாக ஓவர்சீஸ் கால் பேசிக்கிட்டு இருக்காரு. பிஸ்னஸ் டர்ன் ஓவர்ஸ், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணும் இல்லையா? ஹாய் ஆதி. ஹாய் உஷா. ரொம்ப பிஸியா? என்கிட்ட பேசுற அளவுக்கு கூட நேரம் இல்லாம பிஸியா இருக்கீங்களோ? சாஷா, யார் அப்படி சொன்னா? நத்திங், நத்திங் லைக் தட் உஷா. என்ன உஷா எப்படி பார்க்குற? சாரி, ஐம் ரியலி வெரி வெரி சாரி. உஷா, என்னாச்சு உனக்கு? இப்போ எதுக்கு சாரி? நிறைய விஷயங்களுக்கு ஆதி, நிறைய விஷயங்களுக்கு நான் ஒட்டுமொத்தமா உங்ககிட்ட சாரி கேட்குறேன். கம் ஆன் உஷா, என்னாச்சு உனக்கு? பல விஷயங்களை நான் உங்களை புரிஞ்சுக்காமலே இருந்திருக்கேன். ஐ ஹவ் பீன் வெரி ஃபூலிஷ். என்ன பேசுற நீ? ஆதி ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன பேச விடுங்க ஆதி. என்ன மன்னிப்பு கேட்க விடுங்க, அதான் நல்லது. நான் உங்களை எத்தனையோ தடவை எத்தனையோ விதத்துல ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன். நல்லது கெட்டது எதுவுமே தெரியாம ரொம்ப சின்ன புள்ள மாதிரி பிடிவாதமா. ச்சே. உங்களை மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மாவையும் நான் ரொம்ப ரொம்ப நுகடிச்சிருக்கேன். I'm really really sorry for what I've done ஆதி. நான் ஃப்ரெண்டுன்னு மட்டுமே இருந்துட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனால இப்போ அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். என்ன சொல்ற நீ உஷா? ஆதி, நான் அபியை விட்டு விலகி வந்துட்டேன். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் விட்டு விலகி வந்துட்டேன். மை குட்னஸ், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முதல் தடவையா நீ லைஃப்ல ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்க. அந்த ஆபீஸ் விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐ அம் சோ ஹாப்பி உஷா. ஆதி, அந்த கம்பெனியோட எனக்கு இருக்கிற எல்லா உறவையும் நான் கட் பண்ணிட்டேன். கம் ஆன் உஷா, மறுபடியும் அது கம்பெனின்னு சொல்லாத. 4 சேரை போட்டு ஒரு போர்டு மாட்டிக்கிட்டா அது கம்பெனி ஆயிடுமா? இதான் உஷா, this is a company. ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் அண்ட் அரிஸ்டோக்ராட்டிக் கம்பெனிக்கு வெளியில எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா? I'm so happy. Usha, come ஆதி, with me. ஆதி, what are you doing? Come here. ஆதி, இங்க வா. என்ன? Oh no 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 no. ஆதி, ஆதி, no I can't. Sit Please. down. This is your seat. ஆதி. இதான் உன்னோட சேர். ஆதி, ஆதி, this is your company. நீங்க தான் இந்த கம்பெனிக்கு எம்டி. நீங்க தான் இங்க உட்காரணும். I can't sit here, please. No, Usha. Come on. Okay. ஆதி, ஆதி, நான் உங்களை நிறைய ஹர்ட் பண்ணிருக்கேன். I'm really Hey. sorry. Don't say Excuse that. நீ எப்பவுமே என்னோட வைரம். You're like a precious diamond. Like diamonds are forever. You're forever for me. Thanks, Adi. Stupid girl.
மேடம் என்ன கிரி இது? ஆதி ரூம்ல என்ன நடக்குது? மேடம் உங்களுக்கு மேட்ரே தெரியாதா? 2 பேரும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தேர் இன் லவ். வாட்? லவ்? ஆமா, அவங்க பல எல்லைகளை கடந்து தொடுவான வரைக்கும் போயிட்டாங்க. வீட்லயும் சொல்லி ஓகே ஆயிடுச்சு. சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாது. பாவம். என்ன பாக்குறீங்க? கல்யாணம் காதல கொலை பண்ணிடுங்கிறது இந்த அடியனோட தாழ்மையான தியரி. சீக்கிரமா கல்யாணம் நடக்கத்தான் போகுது. கல்யாணம் ஆனா எனக்கு கொஞ்சம் இன்கிரிமெண்ட்லாம் கேட்கலாம். உங்களுக்கு இன்னொரு மேட்டர் தெரியுமா? கல்யாணங்கிறது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். இவங்க அதையெல்லாம் தாண்டியாச்சு. அன்னைக்கு பெங்களூர் போயிருந்தப்போ புயல் கரையை கடந்து ஒரு லெவல் ஆயிட்டதா கேள்விப்பட்டேன். நமக்கு எதுக்கு இந்த வெட்டி பேச்சலாம்? எனக்கு இன்கிரிமெண்ட் வந்தா சரி. ஓகே, என்ஜாய் பண்ணிட்டு விடுங்க. ஆ எல்லாரும் வந்துட்டாங்களே. டே பாஸ்கரா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. இருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. ஹலோ சார். உட்காருமா. இதான் மாப்பிள்ளை, மாப்பிள்ளைக்கு அப்பா. வணக்கம் சார். உட்காருங்க. மாப்பிள்ளை உட்காருங்க. நீங்க இருங்க சேர் எடுத்து. எனக்கு எதுக்குமா சேர்? பரவாயில்ல, சேர் எடுத்து வரேன். இதை போட்டு உட்காந்துக்குங்க. நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வரேன். பொண்ணை நல்லா பாத்துங்க. வாமா, வெக்கப்படுறா. கும்பிட்டுக்கமா. Hello? Yeah, we are in their place. Yes. Yeah, everything is fine. என்னம்மா? Cool, buddy. பூரா இங்கிலீஷ் தானா? பின்ன அமெரிக்கால பேசுற இங்கிலீஷுமா அது? அமெரிக்கால இவங்க பெரிய பணக்காரங்கம்மா. நிஜமாவா? என்னம்மா இப்படி திடீர்னு சந்தேகம்? அதுக்கு இல்ல, எங்க சொந்தக்காரங்க ஒருத்தரை சிங்கப்பூர்காரங்கன்னு சொல்லி ஏமாத்தி மொட்டை அடிச்சிட்டாங்க. அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஐய, அவனுங்க பிராடுமா, இவங்க நிஜம். இருக்கட்டும். அமெரிக்கால இவங்களுக்கு என்ன வயல் இருக்குது, கோதுமை வயல் இருக்கு. அட, அங்கெல்லாம் என்ன வயல்லையா விளையுது? பாக்கெட்ல வரது இல்லையா? அட, நான் சொன்னது என்ன வயலுன்னா பெட்ரோல் கிணறுமா. ஓ, பெரிய கோடீஸ்வரங்க. I told them. இந்த பாருங்க, நம்ம ஊரு பண்பாடோட ஒரு பொண்ணு வேணும்னாங்க. அதான் இங்க கூட்டினு வந்தேன். அப்படி இல்லாட்டி இவங்க ரேஞ்சுக்கு ஒரு ஜெனிஃபர் லோபஸையோ ஒரு மடோனாவே கட்டிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிருப்பாங்க. ஏங்க, அவங்கெல்லாம் இவருக்கு முறை பண்ணா? ஐயோ, அவங்க பெரிய பாடகைங்க, அழகிங்க. என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு அழகுக்கு ஈடு கொடுக்க முடியுமா? ஆமா, நெசந்தான். தலை தெறிக்க ஓடிடுவாங்கல்ல. சரி, விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. Actually, I'm quite busy. I will call you later. எல்லா விஷயத்தையும் நீங்களே சொல்லிடுங்களேன். நீங்க உட்காருங்க, உட்கார்ந்து பேசலாம். என் பேர் மூர்த்தி. இவன் என் பையன் சண்முகமூர்த்தி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்பெனியில மாசம் $50,000 சம்பளம் வாங்குறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. இவனுக்கு ஸ்டேட்ஸ்லயே 1000 பொண்ணு கிடைக்கும். ஆனா என் ஒய்ஃப் இருக்காளே, பிடிவாதமா சொல்லிட்டா, நம்ம பண்பாட்டை விட்டு தரக்கூடாது, ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு தான் நமக்கு மருமகளா வரணும்னு சொல்லிட்டா. என்னோட ஆசையும் அதுதான். அதனால நம்ம ஊர்ல பொண்ணு தேடுறோம். ரொம்ப சந்தோஷங்க. வித்யா, நீ யோகக்காரி. பாரு, நீ எங்கேயோ போற. Daddy, நெதர்லாண்ட்ல இருந்து மம்மி. ஹலோ டியர், how are you? ஓ யா, கிரேட். யா, அங்கதான் இருக்கோம். யா, she is fine. You want to see her? One second, please. போட்டோவா? எடுங்க. ஏண்டி, போன்லயே போட்டோ எடுக்க முடியுமா? பொண்ணு போட்டோவை என்னோட ஒய்ஃபோட செல்லுல. என்னம்மா, பொண்ணை பாத்தியா? ஓகேவா? வெரி நைஸ், வெரி நைஸ். கொடுத்து வச்சபடி. என் ஒய்ஃபும் ஓகே சொல்லிட்டா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. டேய் பாஸ்கரா, பாத்தியாடா? மிஸ்டர் பாஸ்கர், எங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப ராயல். பாருங்களேன்,
என் ஒய்ஃப் நெதர்லாண்டில் பிஸ்னஸ் விஷயமா இருக்கா. நான் சுவிட்சர்லாந்து. இப்போ மதர்லாண்டில் இருக்கோம். லைஃப்பை ரொம்ப ஜாலியாக வச்சுக்கணும் சார். அப்படிதாங்க எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா பாருங்க, என் பையன் பாஸ்கர் பாவம் தனிமரமா நிக்கிறான். ஓ, அந்த மேரேஜ் நின்று போன மேட்ரா தரகர் சொன்னாருங்க. அதை பற்றி இப்போ நினச்சி என்ன ஆக போகுது? அஃப்கோர்ஸ் என் பொண்ணை கூட உங்கள் பையனுக்கு கட்டியிருக்கலாம். அவ கூட ஒரு இந்தியன் ஹஸ்பண்ட் வேணும்னு தான் கேட்டா. ஆனால் பாருங்க, திடீர்னு அவ லவ் ஆகி ஒரு நீக்ரோ பையனை செலக்ட் பண்ணிட்டா. பட் என் பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு ஒரு இந்தியன் ஹஸ்பண்ட் தான் வேணும்னு சொன்னா. பேசி முடிச்சிடலாமே. அதெல்லாம் சரிங்க. ஆமா, இப்போ அடுத்தது என்னன்னு சொல்லுங்களேன். அடுத்தது என்ன? மேரேஜ் தான். டேய் பாஸ்கரா, கல்யாணத்தை எப்படிடா நம்ம அமெரிக்காவிலே வச்சுக்கலாமாடா? சும்மா இருமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கு இல்லடா, நாம கல்யாணத்தை இங்க வச்சோன்னு வச்சுக்கயே, பொறாம பிடிச்சவங்க எல்லாம் கல்யாணத்தை நிறுத்த பாப்பாங்கடா. யாரு கல்யாணத்தை எடுத்தாங்க நானும் பாக்குறேன். நான் நிறுத்துவேன்டா. என்ன மீறி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். ராஸ்கல், இங்க எங்க வந்த? என்னென்ன இழிச்ச வாயன்னு நினைச்சீங்களா? என்ன ஏமாத்திட்டு உன் தங்கச்சி வேற ஒருத்தனை கட்டிடுவாளா? தூக்கிட்டு போயிருவான் அவள. இவ்வளோ பேசுற, ரவுடிங்ல கூட்டு வந்து கலாடா பண்றேன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவியா? பண்ணுடா. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இங்க பார், நானும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ போலீஸ் வரட்டும், அவங்க கிட்டயும் காமிப்பேன். ஊர் பூரா போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன். ஏன் மைக் ஸ்டைட் போட்டு உங்க குடும்பத்தை நார் அடிச்சிருவேன். வித்யா, உங்க அண்ணன் என் மேல கை வைக்கிறான். டேய் தம்பி, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓவரா பேசுறான். என்னடா பண்ணுவ? அத்தனை விஷயத்தையும் சொல்ல வேண்டி வரும். சொல்றது கேளு. சண்முகமூர்த்தி, இட்ஸ் டூ மச். லெட்ஸ் கோ. ஓகே சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இருமா, நான் சொல்றேன். குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. முதல்ல அதை சால்வ் பண்ணுங்க. கேளுங்க சார். இருமா, நான் சொல்லி கூட்டினாரு. ஓ, கமிஷன் போச்சு. நாசமா போறவனே, நல்ல சம்பந்தத்தை கெடுத்துட்டியேடா. இத பார், கடைசியா சொல்றேன், வித்யா எனக்கு தான். அத மாத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. வாமா போலாம். போடா, போறவனே பேசுறான் வந்துட்டு. போடா, வந்துட்டான். அடி பாவி. உன்னை நான் எப்படிப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். போய் இந்த காவாலி பையனோட சுத்தி இருக்கேடி. மானம் போகுது. சரி. போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாமே போச்சு. பாவி, நீ முதல்ல உட்காரு. ஐயோ, நீ உள்ள போ. உள்ள போ. போ. போச்சு. அவளை அடிச்சு கொல்லணும்டா. சரி. நீ பேசாம இரு. டேய் பாஸ்கரா, உங்க அம்மா சமாதானப்படுத்து. எப்படியா சமாதானப்படுத்துறா. மெதுவா இறங்கு சந்திரா. பாத்துமா. அம்மா, அந்த கூட நான் எடுத்துட்டு வரேன். கண்ணா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்டா. வாடா கண்ணா. ஓ, சீக்கிரம் ராஜேந்திரா, கற்பூரத்தை கொளுத்து. ஓ, ஹாய். வாமா ராஜேந்திரா, தொட்டில எல்லாம் கட்டிட்டியா? பாட்டியோட பழைய சேலையா தொட்டில கட்டி வச்சிருக்கேன். அதுல உடத்தான் குழந்தை நல்லா தூங்கும். வாடா டேய், செல்ல குட்டி, வா. போங்கம்மா. வா. வாங்க. அஜி ஜி 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 ஜி. ராஜேந்திரா, இனிமே குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லபடியா கவனிச்சுக்கணும் தெரியுமா? தொட்டில ஆட்டி விடுமா. என்னடா நம்ம கிட்ட சொல்லேன்னு நினைக்காத. நீயும் சேர்ந்துதான் நல்லபடியா பாத்துக்கணும். ராஜேந்திரா, அக்கா, பேறுகால லேகியம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்க்கா. அது என்ன பேரு கால லேக்கியம்? அதுவா, வெல்லம், வெள்ளைப்பூடு, நல்லெண்ணெய் இதோட கொஞ்சம் ஐட்டத்தை சேர்த்தி பண்றது. அம்புட்டு பிரமாதமா இருக்குமாக்கா. நான் அதை டேஸ்ட் பண்ணும். எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அதெல்லாம் புள்ள பெத்தவங்க திங்கிறது. உனக்கு எதுக்கு? ஓ, அப்படியா? ஏக்கா, என்னக்கா புள்ள இப்படி வளர்த்து வச்சிருக்க? பேறுகால லேகியம்னா என்னன்னு கேக்குறா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் எங்கடா தெரியுது?
ஆத்தா காலேஜுக்கு போய் படிச்சா மட்டும் பத்தாது, இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் பொம்பளை பிள்ளைக்கு லட்சணம். இப்ப என்னை பாத்துக்கோ, நான் எம்பட்டு தெரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க கிரேட் மாமா. ஆமா, எப்படி இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரியுது? ஏய், இதெல்லாம் பிறக்கும் போத கத்துக்குவாங்க. எல்லாம் அனுபவம் தான், இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லடி. ஆமா, பெரிய ராக்கெட் ஏவர சமாச்சாரம். என்னது ராக்கெட் வர்றதா? இங்க பாரு, எங்க ஊர்ல சின்ன பயிர்களா தீபாவளிக்கு 100 ராக்கெட்டை கையில பிடிச்சு இப்படி விடுவாங்களாக்கும். ஐயோ மாமா, அந்த ராக்கெட் இல்ல, இது விண்வெளிக்கு விடுற ராக்கெட். இதெல்லாம் ஸ்ரீஹரிகோட்டா சமாச்சாரம். இதுக்குதான் ஸ்கூலுக்கு எல்லாம் போய் ஒழுங்கா படிச்சிருக்கணுங்கிறது. பழையபடி உன் குசும்ப ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நான் காதை கடி சுப்பி போடுவேனாக்கும். ஏக்கா, உனக்கு முன்னாடி சாரதாக்கா பாட்டி ஆயிடுச்சு. ஏண்டா, எனக்கும் அது பேர குழந்தை தானே, நானும் தான் பாட்டி. ஆனா அதுக்கு இல்லக்கா, அபியும் ஆர்த்தியும் குழந்தைய பத்து போடுவான்னு பார்த்தா அதுக்கு இன்னும் பையன் புஸ்தகத்தையும் தூக்கிட்டு தெரியுதுங்க. இந்த சந்திரா பிள்ளை பாரு, டபக்குன்னு பிள்ளை பத்து போட்டா. டேய், எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு உனக்கு தெரியாது? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. விடுங்க சித்தி, அவர் ஏதோ யதார்த்தமா அப்படி சொல்லிட்டாரு, அதுல என்ன தப்பு இருக்கு? அப்புறம் இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும். பேர் வைக்கிறத ஒரு பெரிய ஃபங்க்ஷனா பண்ணணும். வேணா அபி, ஏற்கனவே உனக்கு நிறைய கஷ்டம், அதுல இது வேறயா? ஆமா, நீ வளகாப்பு வச்சதே பெரிய விஷயம், அதெல்லாம் வேண்டாம். நீ சந்திரா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நமக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா நம்ம பண்றத பண்ணிதானே ஆகணும். சார் போஸ்ட். போஸ்டா? பார்த்துட்டு வந்துடுறேன். அபிநயாங்கிறது நீங்க தானே? சைன் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். என்னக்கா இது? ஆதி நம்ம கட்டடத்து மேல ஸ்டே வாங்கிட்டா. என்னக்கா சொல்ற? நம்ம தான் கோர்ட்ல ஜெயிச்சிட்டோம்ல. அது கீழ்கோர்ட்ல ஜெயிச்சோண்டா. நம்ம உடனே வேலை ஆரம்பிச்சதை பார்த்ததும் யூனியன் நாட்களை தூண்டி விட்டு நம்ம சைட்ல வேலையை நிப்பாட்டிட்டா. இப்போ கீழ்கோர்ட்ல ஜெயிச்சது செல்லாது, நம்ம வேலையை தொடரக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கியிருக்கான். இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ என்னக்கா பண்ண போற? பாப்போம், சமாளிச்சு தானே ஆகணும். அப்புறம் இந்த விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லாத, தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. சரிக்கா. அக்கா, வெளியில போயிட்டு வந்துடுறேன். பொண்ணு